என் பார்வைக்கு அருமையானபடினாலே கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக நான் ஜனங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேல் மக்கள் தவறு செய்து தேவனை மறந்து வேதத்தை மறந்து அவர்கள் உலக மக்களோடு கலந்து போனபடினாலே, உலக பழக்கத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து போனபடினாலே பாபிலோனுடைய கையிலே கொடுக்கிறார். இப்ப பாபிலோனுடைய நாட்டிலே போய் அடிமைகளாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் ஒரு கூட்ட மக்களை அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். அந்த பாபிலோன் தேசத்திலே அவர்கள் சிறுமைப்படும் போது, நெருக்கப்படும் போது, கண்ணீர் விடும் போது, முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிற பொழுது தேவன் அவங்களுடைய கூக்குரலையும் சிறுமையும் கண்டு இவன் சொல்லுகிறான், உனக்கு ஈடாக சொல்றாங்கல்ல, எவ்வளவு செலவு பண்ணாலும் அதை எடுத்துட்டு வந்துரு, வாங்கிட்டு வந்துரு. ஆமென். சொல்ல, நீங்க அடமான வச்ச பொருளை நீங்க எக்ஸ்ட்ரா காசு விட்டு மீட்கணும்ல. 10,000 ரூபாய் வச்சு 10,000 வச்சா கொடுத்துறோம், வட்டிலாம் சேர்த்து கொடுக்கணும்ல. சொல்றாரு, உன் ஜீவனுக்கு ஈடாக நான் உன்னை பார்த்தேன், இவர்கள் பிசாசு பாபிலோன் கையில, உன் ஜீவன் என் பார்வைக்கு அருமையா இருக்கிறது, உன் ஜீவனுக்கு ஈடாக நான் என்ன பண்ண போறேன், கொடுப்பேன். அல்லேலூயா. திரும்ப கொண்டு வந்து உன்னை மகிமைப்படுத்துவேன். அவர் சில நாட்டையே தராரா. மேலெல்லாம் படிச்சா எத்தோப்பியா தருவேன், இதை தருவேன், அதை தருவேன் என்று சொல்லி அவர் உங்க மேல என் மேல இருக்கிற அக்கறையினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடினார், உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா. நம்ம ஆண்டவருடைய பார்வையில எப்படி இருக்கணுமா, விலையேற பெற்றவளா இருக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா, மனுஷ பார்வையிலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். உள்ள வந்து அழுதுகிட்டு இருந்தாலும் வெளியே சிரிச்ச மாதிரியே. ஆமாவா? இப்போ 100 ரூபாய் ஜோபியில் இல்லாட்டாலும் அக்கௌண்ட்ல 2 கோடி ரூபாய் இருக்கிற மாதிரி நம்ம அவ்வளோ மக்கள் மனுஷ முன்பாக பார்வைக்கு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது போல, நல்லா இருக்கிறது போல காட்டுறோம். அல்லேலூயா. இன்னும் பார்த்தா ஒவ்வொரு நிறைய முகமுடி போட்டுன்னு இருக்கிறோம். நம்ம முடி போட்டுக்கிறோம், எல்லாரும் இந்த மாஸ்க் போட்டுருக்கான். நல்லவன் மாதிரியே, பக்திமான் மாதிரியே, யோகிஸ்தா மாதிரியே, ஆமென், விசுவாச வீர மாதிரியே. அல்லேலூயா. ஆனா அவர் பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கான். ஆமென். சொல்ல அல்லேலூயா. அவர் 1 சாமுவேல் 16:7 சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் இதயத்தை பார்க்கிறேன். இந்த இதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையானதாக இருந்தா, அவர் பார்க்கிறபடி இருந்தா, வெளிப்புறத்திலே மனுஷர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்களாம், பார்க்கிறபடி நம்மளை உயர்த்துவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க இப்ப நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம்னா, பார்வைக்கு நல்லவர்களாக, பார்வைக்கு பக்திமானாக, பார்வைக்கு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக முயற்சிக்கிறனால தான். ஆனா தேவன் மனுஷன் பார்க்கிறபடி அவர் பார்க்கிறது இல்லை. அவர் உள்ளங்களை ஒருவேளை வெளிப்புறமாக ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். வெளிப்புறம் இப்போ செத்து போன மரித்து போன இந்த லாசரு வெளிப்புறம் ஒண்ணும் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, நோய் வாய்ப்பட்டவனா இருந்தான். ஆனா உள்ளத்திலே அவன் தேவனுக்கு உகந்தவனாக இருந்தான். அல்லேலூயா. அது அந்த இடத்தை விட்டு போகும்போது இருதயமானது தேவனுக்கு முன்பாக செம்மையானதாக இருக்க வேண்டும். அதை தெளிவா எழுதுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே நீ என்ன பண்ண. அப்ப ஆண்டவர் இந்த மாசத்திலே ஒரு சில மக்களை ஆனர் பண்ண போகிறார், கனம் பண்ண போகிறார். இப்ப எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை தெளிவா எனக்கு சந்தோஷமா இருந்து, இந்த வருஷம் முழுதும் ஓடின ஓட்டம், ஜெபித்த ஜெபம், பட்ட பிரயாசங்கள், உழைப்புக்கு இயேசு ஏதோ ஒன்று செய்ய போகிறார். இந்த ஆண்டு துவங்கி இதுவரைக்கும் நீங்க ஓடின ஓட்டத்துக்கு எபிரேயர் 6:10 சொல்லுது, உங்க அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அனுதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய அன்புக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக நீங்க எடுத்த பிரயாசங்கள் அது நீதியும் யோகியமாக இருந்தா அதற்குரிய பலனை கொடுப்பதற்கு அவர் ஒரு நாள் அனுதி உள்ளவர் அல்லவே. இப்படி யோவான்ல வாசிக்கும் போது சொல்றாரு, 12:26 வாசிக்கும் பொழுது, நான் எங்கேயோ அங்கே என் ஊழியக்காரன் உண்டு, ஒருவன் எனக்கு ஊழிய செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்ற கடவன். முடிக்கிறாரு, எனக்கு ஊழிய செய்தால்
அவனை என் ஆண்டவர் கனம் பண்ணுவார். இந்த ஊழியர் செய்தால் என்றால் இங்க வந்து பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடுறது மாத்திரமில்ல, கேட்கப்பட்ட சத்தியத்தின்படி சாட்சியாய் வாழ்வது. ஆமென். உன் குடும்பத்திலே தனிப்பட்ட முறையிலே வெளிப்படுறது இயேசுவுக்கு நீங்கள் சாட்சியாய் வாழும்போது கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணுவாருங்க. மனுஷனுக்கு முன்பாக என்ன ஒரு மனிதன் என்னை அறிக்கை பண்ணுகிறானோ, என் வாழ்க்கை மாறுவதற்கு, நான் யோகியனாக மாறுவதற்கு, நல்லவனாக மாறுவதற்கு அது இயேசுதான் காரணமாக இருக்கிறார். ஏழ்மை தரித்திரத்தை எனக்கு ஒரு மாற்றத்தை தந்துவதற்கு இயேசுதான் காரணமாக இருக்கிறார். என் கோபம் பொய்யும் பித்தராட்டத்திலிருந்து நான் மாற்றமடைவதற்கு இயேசுதான் காரணமாக இருக்கிறார் என்று எந்த மனுஷனுக்கு முன்பாக தேவனை அங்கே மகிமைப்படுத்துகிறானோ அவனை பரலோக தேவனும் மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் எப்படிப்பட்ட உகந்தவர்களாய் இருக்கிறோமா? ஆண்டவருடைய பார்வைக்கு விசேஷித்தவர்களாய் இருக்கிறோமா? என் கண் எப்போதும் உண்மையில் நோக்கமா இருக்குன்னு சொன்னாரு. ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல் எப்போதும் நோக்கமா இருக்கிறதா? அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சில சமயத்துல நம்மளை போல ஒரு வேடிக்கையான மக்கள் யாருமே கிடையாதுங்க. கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி வாழவே மாட்டோம். ஆண்டு விரும்புகிறபடி வாழ மாட்டோம். ஆனால் இது இல்லையா அது இல்லையான்னு புலம்புவோம். ஏசப்பா கிட்ட எதிர்பார்ப்போம். ஒரு நல்ல வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், வசதி வேணும். விரக்தி அடைஞ்சு சோர்ந்து போய் போராமை போட ஆரம்பிப்போம். நேற்று கூட ஒரு கருத்து எழுதின, போராமையும் எரிச்சலும் நமக்குள்ளே வராதபடி காத்துக்கணும். ரொம்ப ஆபத்து அது. ஏனென்றால் நம்ம நேசிக்கிற அன்புள்ளவர்களுக்கும் நாம் துரோகம் செய்கிறவர்களாய் மாறி போகும். உனக்குள்ள போராமை எரிச்சல் வந்தா உன்னை நேசிக்கிறவனுக்கு என்னை துரோகம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா போராமை அவ்வளவு மோசமானது. சொல்லுது, போராமை என்றால் அதற்கு முன்னிக்கத்தக்கவன் யார் இருக்கா? உங்களுக்குள்ள பாராட்டுற என்னங்கதா? இந்த போராமை உள்ளவனுக்கு பாராட்ட தெரியாது. போராமை உள்ளவனுக்கு நல்லது மட்டும் தெரியாது, கெட்டதெல்லாம் பளிச்சுன்னு தெரியும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டோம், எவாலுவேட் பண்ண கத்துக்கிட்டோம். உங்களுக்குள்ள என்ன மாதிரி ஆவி இருக்குது நீங்க கத்துக்கணும். ஆவியான உள்ளே வரும்போது, தேவ பிரசன்னம் உள்ளே வரும்போது, அந்த அபிஷேகம் உள்ளே வரும்போது நம்ம அவருக்கு உகந்தவர்களாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பத்ரிமேடு பரிசுத்தமான பூமியா மாறணும், ஆசுத்த பூமியா மாறணும். உங்க ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஒழுக்கம் தான் இருக்கிற, ஒவ்வொரு தனிப்பட்ட ஒழுக்கம் தான் இந்த சமுதாயத்தினுடைய ஒழுக்கமாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆமென். உதாரணத்துக்கு நீங்க உங்க பெற்றாருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கீங்களா? உங்க அப்பாவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா? அவங்க உங்களை நேசிக்கிற மாதிரி இருக்கா? உங்க கேரக்டர் மாதிரி இருக்கா? உங்கள் குணங்கள் மாதிரி இருக்கா? அப்படிதாங்க ஆண்டவர் இருக்கும். உங்க தாய் தகப்ப உடனே, அப்பா என் பொண்ணு மாதிரி வராது, என் புள்ள மாதிரி புள்ளியாது பொண்ணா இது, ஐயோ என்ன கர்வம் பிடிச்சதுங்க, இப்படி இருக்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இப்போ என் வயிற்றுல பிறந்துதா அப்படி சொல்ற கடவுள் கூட அப்படி சொல்லுவாரு. ஆமென். இந்த மனுஷனை படைத்ததுக்காக நான் விசனப்படுகிறேன். அல்லேலூயா. அவன் கிரியைகள் நித்தம் எப்படி இருக்கும்? நம்மை படைத்த இறைவன் வருத்தப்படக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதனால தான் என் பார்வைக்கு நீ அருமையானபடினாலே, யாருடைய வாழ்விலே அவங்க பார்வைக்கு அருமையான வாழ்க்கையாய் மாறுகிறதோ அவங்களுக்கு தேவையான பிளஸ்ஸிங்ஸ், அவங்க தேவையான ஆசீர்வாதம், அவங்க தேவையான வளர்ச்சி, அவங்க தேவையான மேன்மை அவங்க வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இது ஒரு சின்ன ஒரு செய்தியா இருந்தாலும் அது உங்களை ஆழமாய் பாதிக்க வேண்டும் என விரும்புகிறேன். சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை அவன் ஏதோ கேட்டுப்போம், ஆவியார் உங்களுக்குள்ள கிரியேட் செய்ய ஆரம்பிங்க. அதான் நீங்க சர்ச்சுக்கு வந்து அடையாளம். அதான் குடிக்கிறாளா, சிகரெட் பிடிக்கிறாளா, கெட்ட வாசனை பேசுறாளா, தாய் தப்பு கீழ்படியாதாலா, சோம்பேறியா இருக்கியா, உங்களுடைய உழைப்பும் தாய் தப்பு தந்தைக்கு போலையா, நீங்க அப்படிப்பட்ட ஆளா இருந்தா நீங்க மாறியதா தான் நீ சர்ச்சுக்கு வரன்னு அர்த்தம். ஆமென். நீ வந்தும் அப்படிதான் இருக்க, சர்ச்சுக்கு வந்தும் குணம் மாறலன்னா அப்போ இந்த வசனம் உன் காதுல போல, உள்ள கிரியை செய்யல, வசனத்துக்கு வல்லமை எல்லாம் இல்லாம போல. எபிரேயர் 4:12 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எப்படி ஜீவனும் அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த வசனத்துக்கு உயிர் இருக்குது, வல்லமை இருக்கு. ஒரு ஆளுக்குள்ள உள்ள போச்சு, அது மாத்தம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தில்ல, நாம் ஒரு மார்க்கத்தை சார்ந்திருக்கிறோம். மதம் என்றால் அதுக்கு ஒரு கொள்கை இருக்கும், ஒரு வெறித்தனம் இருக்கும். ஆனா இது மார்க்கம், வழி, மனிதன் வாழ்ற வழி, மனிதன் பிழைக்கிற வழி, மனிதன் நித்தியத்தை அடைகிற வழி, மனிதன் மீட்பை அடைகிற வழி. இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் அந்த நித்திய வாழ்வை, அந்த பரலோக வாழ்வை, பிதாவிடத்தில் வருகிற அந்த பாக்கியத்தை அடைய முடியாது என்று சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல சிந்திங்க. உன் தாய் தகப்பன் உங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணதுக்கு பண்றாங்களா? ஐயோ சந்தோஷப்படுறாங்களா? இந்த பொண்ணை பெற்றதுக்காக, இந்த பிள்ளையை பெற்றதுக்காக, இவங்களுக்கு சோறு போடுறதுக்காக, இவங்களுக்காக உழைக்கிறதுக்காக, ஆமே கர்த்தாவே துதிக்கிற நன்றி சொல்லக்கூடிய கிரியை உங்க கிரிகள் இருக்கா? இதே போலதான் ஆண்டவர். ஆமா, இந்த 2025 ஜனவரி தொடங்கி இந்த டிசம்பர் இந்த 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு வினாடி நீ ஆய்வுக்கு உங்களை உட்படுத்தி பாருங்கள். உங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி பாருங்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிறது? ஏன் ஒரு நன்மை தடையா இருக்கிறது? நேற்று கூட ஒரு செய்தி கொடுத்தேன். எப்படி வீட்டில் ஒரு தகப்பன் யார் என்று. ஒரு தகப்பன் யார்? அல்லேலூயா, ஆமே. நிறைய பேர் அந்த தகப்பனுடைய அந்த அன்பு புரியல, தகப்பனுடைய பாசம் புரியல, தகப்பனுடைய உழைப்பு புரியல. அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தகப்பனுடைய இன்டென்ஷன், தகப்பனுடைய தாயுடைய இன்டென்ஷன், தகப்பனுடைய அந்த பாரத்தை எந்த பிள்ளை சுமக்குதோ அந்த பரம தகப்பனுடைய பாரத்தை கண்டிப்பா சுமப்பாங்க. ஆமென். சொல்லலேலூயா, நல்லா சொல்லலேலூயா. சரி, என்னுடைய செய்திக்கு நேரம் வரேன். நீங்க சத்தியத்தை கேட்கணும். உள்ள வந்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைலை பார்க்கணும். ஆமாவா? அப்படியே பைக்கை டர்ற புருன்னு ஓட்டுறியா? அவன் மாறிட்டு இருக்கணும். யாக்கோபு சொல்லுகிறான், ஒரு இடத்துல சொல்றான், ஆதியாகமம் 28:21 வசனத்தை யாக்கோபு சொல்லுகிறான், என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சுகமாய் திரும்பி வர பண்ணுவீர் என்றான். நீ எனக்கு தேவனாயிருப்பீர். ஆதியாகமத்தில் சொல்லுகிறார். இங்கே தகப்பன் வீடு கவனிக்கணும். எத்தனை பிள்ளைகள் தகப்பன் வீட்டில் அடங்கி இருக்க, சோறு தின்றதுக்கு வர்றதில்லை. தாயோடு தகப்பனோடு பேசுவதற்கு டைம் கொடுக்கிறவங்க. ஆமென், அல்லேலூயா. தாயோடு தகப்பனோடு பேசுவதுக்கு நேரம் கொடுக்கிறவங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பையன் இருந்தான். அவன் தாயோடு தகப்பனோடு இருக்க விரும்பல, தகப்புடைய கட்டுப்பாடு இருக்க விரும்பல, தகப்புடைய அன்புல இருக்க விரும்பல. அவன் என்ன பண்ணா? துன்மார்க்கமாக ஜீவித்தான். ஆமென். நீ தாயோடு தகப்பனோடு இல்ல, அந்த அன்பு கீழே இல்லைன்னா நீ துன்மார்க்கமா தான் ஜீவிப்ப. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனசு கெட்டு போச்சு, மனசு சரியில்லை, ஆள் கேரக்டர் சரியில்லை, ஃபேஸ் ஒரு மாஸ்க் போட்டு இருக்குது, நல்ல மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு உள்ள வேற ஆளு. எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க குணத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். எரிச்சல், கீழ்ப்படியாமை, இந்த ரெபலைன், முரட்டாட்டம், ஆமென், அவபக்தி, கடவுள் பக்தி இருக்காது, தெய்வ பயம் இருக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நான் என் அப்பா நான் அவரை நேசிக்கிறேன்னா, அவர் மேல அன்பு வச்சிருக்கேன்னா, நான் அவர்கிட்ட எப்படி பேச தெரியுமா? அவர் வார்த்தைக்காக காத்திருப்பேன், அவரை கொஞ்ச ஆரம்பிப்பேன், அவருக்கு பிரியமா நடக்க ஆரம்பிப்பேன், அவரை கொண்டாட ஆரம்பிப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமென். நல்லா சொல்லுங்க. ஆமென். நீங்க ஏசப்பாவுடைய ஃபேவரை நீங்க பெறுங்க. அவருடைய பார்வைக்கு நீங்க உகந்தவர்களாய் மாற ஆரம்பிங்க. உங்க பெற்ற தாய் தகப்பனுக்கு உண்மையில நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒரு தகப்பனும் தாயை உங்களை குறித்து பெருமைப்படக்கூடிய அளவு உங்க வாழ்க்கை மாறும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் சொல்ல, என் பார்வைக்கு நீங்கள் அருமையானபடினாலே நீங்கள் கனம் பெற்றார். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆதியாகம புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது, முதல் மனிதன் அப்படியே பிறந்துகிட்டே வராங்க. நான் போன வாரம் கூட சொன்னேன், நோவா என்ற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் எப்படி இருந்தானா, 8ஆம் அதிகாரத்திலே உத்தமனும் அவன் நீதிமானமாய் இருந்தானாம். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை எப்போது உத்தமனும் நீதிமானாய் இருக்கிறதோ ஏசப்பாவுக்கு நிச்சயமா பிடிக்கும். ஏன்னா அவர் உத்தமன், அவர் நீதிமான். உத்தமனுக்கு அவர் துணை என்று 2 நாளாகத்தில் வாசிக்கிறோம். நீ உத்தமனாய் இருந்தா அவர் உனக்கு துணையாக நிற்பார். நீ செல்லவிடலாம், உன்னை பாதுகாப்பார். நோவா வாழ்ந்த காலத்திலே மக்கள் பாவத்தினாலே தன்னை கெடுத்து கொண்டார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம வாழ்றது ரொம்ப ஆபத்தானது. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். எப்போ உங்க பிள்ளைங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு தெரியாது. எப்போ தம்பி கவனி, எப்போ உன் பிள்ளைகள் டக்குன்னு பண்ணோம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். திடீர்னு ஆம்பளையா வந்தவன் பொம்பளையா வந்து நிற்பான், பொம்பளையா நிற்கிறவன் ஆம்பளையா வந்து நிற்பாங்க. இது பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். நோவா வந்த காலத்திலே அவங்க எப்படி இருந்தாங்களாம்? அவங்க ஒரு பெண்ணை ஒரு ஆணு விரும்பல, ஆணு விரும்பினானாம்.
அங்க விபச்சார ஆவி, அங்க ஹோமோசெக்சுவல் லெஸ்பியன் பயங்கரமா இருந்துச்சாம். அப்பதான் ஆண்டவர் பார்த்தார், இந்த மனுஷனை நான் படைத்ததுக்காக விசனப்படுகிறேன், அவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன் என்று அவர் தன்மேல சபதம் விட்டாராம். அல்லேலூயா. உங்க பொண்ணோ பையனோ ரொம்ப நாள் செல்போனோடு இருக்குன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. they are danger zoneல இருக்காங்க, டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. அவங்க கட்டுப்பாடுல இல்லைன்னு அர்த்தம். அவங்க மண்டையும் சிந்தையும் கரைபட்டு போனது அர்த்தம். நோவா வாழ்ந்த காலத்திலே அவன் எப்படி இருந்தானா, அவன் நீதிமானும் அவன் உத்தமனுமாக இருந்தான். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்துட்ட, இயேசுக்கு தேடி வந்துட்ட, இயேசு என்னவோ உன் மேல வச்ச கிருபை, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிள்ளையா பிறந்துட்ட, உன் கையில பைபிள் வந்துருச்சு. ஆனா நீ எப்படி இருக்க? எப்படி இருக்க? வசனம் சொல்லுது, எஜமானுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. லூக்கா 12:46-57 சொல்றார், எஜமானுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்யாதிருக்கிற எவனோ அவனுக்கு அநேக அடிகள். தெரியுதா உங்களுக்கு? ஒரு நல்ல வேலை கிடைக்கல, ஏன் நல்ல ஒரு வளர்ச்சி இல்லை, உன் குணாதிசயங்கள் ஏன் மாற்றம் இல்லை? மேலே தேவனுடைய கோபம் இருக்கிறது. ரோமர் 1:18 சொல்லுகிறது, சத்தியத்தை அநியாயத்தில் அடக்கி வைக்கிற மேலே தேவ கோபம் பற்றி எடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த புது மாதம் உனக்கு வெற்றியின் மாதமாக மாற வேண்டும் என்றால், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், நீங்கள் யார் பார்வைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடக்கூடிய மக்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நோவா எப்படிப்பட்டவனா இருந்தானா, அவன் உத்தமனும் அவன் நீதிமானுமாக இருந்தான். அல்லேலூயா. நோவா எப்படி வாழ்ந்தாரா? அவன் உத்தமனும் அவன் நீதிமானுமாக இருந்தான். ஒரு 2 வினாடி நீங்க ரியலைஸ் பண்ணி பாருங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் பாத்திரவான்களா இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் இஸ்ரவேல் மக்களை போய் சோரம் போய் தேவ வார்த்தைக்கு தூரமாய் ஒருவேளை இந்த ஆண்டு இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி இஸ்ரவேல் மக்களை போல, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், மீறல் செய்தோம் என்று நீங்கள் பாவை அறிக்கையினால் ஒரு வினாடி ஆண்டவர் உங்களை மன்னித்து மறக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்க பேசாத பிள்ளை, கீழ்ப்படியாத பிள்ளை, துன்மார்க்கமா வாழ்ந்த பிள்ளை அப்பா என்று ஒரு வார்த்தை பேசினால், கிட்ட வந்து சாரி என்று ஒரு வார்த்தை சொன்னால், எவ்வளோ பெரிய குற்றமா இருந்தால் நீங்கள் மன்னிக்கிறீர்கள்ல. இதற்கு மேலே நம் தேவன் கைகளை தாச்சி நீங்கள் மனம் திரும்பி தேவனை வருகிற போது எவ்வளோ கோபம், தேவனுடைய கோபம் உங்க மேல் இருந்தாலும் சொல்றாரு, நான் உருக்கமான இரக்கத்தினாலே நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. படிங்க, மறுபடியும் படிங்க. லூக்கா ஆதியாகமம் 6:8-9 படிங்க. 2 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இங்கிலீஷ்ல இந்த ஃபேவர் போட்டுதான். என்னங்க என்ன பாருங்க, எப்படி கிடைச்சதான் ஃபேவர். ஃபேவர்னா என்ன? அவனுக்கு சலுகை கிடைத்ததாம். தேவன் நோவாவுடைய பார்க்கும் போது நோவாவுடைய ஆண்டவர் சைகளை பார்த்து அவனுக்கு சலுகையை கொடுத்தாராம். உங்களுக்கு சலுகை தேவன் தர வேண்டும். அல்லேலூயா. கிருபை என்று சொல்ற என்ன? தகுதி இல்லாத கிடைக்கிற ஒரு தகுதி. நீங்க ஆண்டவருடைய பார்வைக்கு எப்ப விசேஷித்தமாய் மாறுகிறீர்களோ உங்க வாழ்க்கை சலுகை பெற்றதாக மாறும். படிச்சுடுவாமா? ஏங்க இங்க பாருங்க, வசனம் எப்படி ஆரம்பிக்குது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அடுத்து சொல்றது நோவா வம்ச வரலாறு ஏதோ சொல்லுவாருன்னு பார்த்தா, நோவாவின் வம்ச வரலாறு சொல்லிட்டு அவனுக்கு குணத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நோவா தான் படிச்சு எடுத்துட்டியா? எங்க இருக்கு? எதுக்கு பைபிள் கையில? தள்ளி உக்காரியா? ஒட்டின்னு உக்காடி தம்பி தள்ளி உக்கார். பைபிள் இருக்கு, ஆதியாகமம் எடு, 6ஆம் அதிகாரம் எடு, நல்லா தள்ளி உக்கார். நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே எப்படி தானா? நீதிமானா, அப்ரைட், டூ ரைட், வாட் ரைச்சியஸ், எது நீதியோ, எது சரியோ, எது ஒழுக்கமோ, எது நேர்மையோ அவன் என்ன பண்ணனா, தான் வாழ்ந்த காலத்திலே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, அவன் நீதிமானும் உத்தமனுமா இருந்தபடினால்தான் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணறான்? சலுகை. படிங்க. நோவா தேவனோடு
வாழ்ந்து கொண்டிருந்தான், சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க ஆமென். இந்த 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 தேசத்தில் நீ வெற்றி பெறணும், ஜெயத்தை பெறணும், உன்னை சுற்றி நிறைய பாவம் இருக்கு, இருள் இருக்கு. நீ கிறிஸ்துவ பேர் வச்சுக்கலாம், எந்த பேர்லாம் வச்சுக்கலாம், கையில் பைபிள் வச்சுக்கலாம். ஏசுன்னு ஒருத்தன் பச்சை குத்தி வச்சிருந்தான், ஜீசஸ் ஏசுன்னு பச்சை குத்திக்கலாம். ஆனா நீ என்ன மாதிரி ஆள் என்பதை உன் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து தெரியும், அவனுக்கு தெரியும் நீ என்ன மாதிரி ஆளு. ஆமென். இந்த உலகம் பொல்லாங்கன் கீழே இருக்கிறது. நோவா கர்த்தருடைய பார்வையில எப்படிதானா சொல்லு, எப்படிதான் சிலாக்கியத்தை பெற்றவனாய், இரக்கத்தை பெற்றவனாய். சிலாக்கியம், நீ சிலாக்கியத்தை பெறணுமே வேண்டாவா? அல்லேலூயா. நேரத்தோடு போகும்போது நான் நீதிமானா இருக்கேனா, உத்தமனா இருக்கிறேனா? அல்லேலூயா. சொல்லுது உத்தமாய் நடக்கிறேன். சொல்லுங்க, உத்தமமாய் நடக்கிறவன். தமிழ் சொல்ல, உத்தமமாய் நடக்கிறவன். சொல்றேன், உத்தமமா நடக்கிறவன் பத்திரமா நடக்கிறான். நீதிபதி சொல்லுது, உத்தமமா நடக்கிறவன் பத்திரமா நடக்கிறான்னா பாதுகாப்பா போறானா, பிசாசு தொடுவதில்லையா, உலகம் தொடுவதில்லையா, மாம்சம் தொடுவதில்லையா. அதான் சொல்ல, உத்தமனுக்கு தேவன் எப்படி இருக்காரா? துணையாக இருக்கிறா. நீ உத்தமனாய் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்து பார். வேறவர் எங்க போ, எந்த இடம் போனாலும் கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். அதான் வசனம் சொல்றது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த கிருபை கிடைத்தது என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள பிளஸ்ஸிங்ஸ் ஆட் ஆகும், உங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப நோவாவுக்கு என்ன ஒரு பிளஸ்ஸிங்னா, முதல் உயிரை காப்பாற்றுறாரு. என்ன காப்பாற்றுறாருங்க? என்ன காப்பாற்றுறாரு? உங்க உயிரை ஏசப்பா பாருக்கு விசேஷம், நம்ப மறந்துடாதீங்க நீங்க. ஆமாவா? சொல்லுங்க, ஆமாவா? உங்க உயிர் ஏசப்பா பாருக்கு ரொம்ப விசேஷம். அவரு அதனால தான் குடிக்காத, திருடாத, போய் பேசாத, அப்படி எதுக்காக? நீ சீக்கிரம் செத்துறாத, நல்லா இருறா, நல்லா வாழு. எப்படி வாழு? சங்கீதம் 92:15 என்ன சொல்லுது? சங்கீதம் 92 எட டக்க தான் பரட்டான் பைபிள. சங்கீதம் 92:15 என்ன சொல்லுது பாரு. அறுது சிக்குது வாய் படி. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார். சொல்ல, அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லுவ? என் புள்ள காப்பாத்துவான், என் புள்ள ஆம்பளை சிங்கத்தை பெற்றிருக்கிறேன், என் புள்ள காப்பாத்துவான், என் புள்ள காப்பாத்துவான். ஆமாவா? ஒரு 60-65 வயசு ஆகி உன் சரீரம் ஒடுங்கும் போது, நைனா ஒரு 100 ரூபா குடுறா. 100 ரூபா வச்சு என்ன பண்ண போற? நீ 3 வேளை கொட்டிக்கிறல்ல, சோறு போட்டுறல்ல. உன்னை பார்த்து கேட்பான். ஆமென். நீ அவனை போய் என்ன பண்ணுவ? உடைச்சி ஒருவேளை சோறு தின்னாம, ஒரு ஆசைப்பட்டு ஒரு பிரியாணி சாப்பிடாம, குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து கொடுப்பேன். அவனு வீடு கட்டுவேன், கல்யாணம் பண்ணி வைப்பேன், ஆசையா பொண்ணு போய் தேடுவேன், இதை பண்ணு நினைப்பேன். உன் சரீரம் ஒடுங்கும் போது அவன் கேட்பான். அல்லேலூயா. உனக்கு எதுக்கு 100 ரூபா? அதை வச்சு என்ன பண்ண போற? இருக்கிறத சாப்பிட்டு போக வேண்டியதானே. ஆண்டு சொல்றாரு, உன் அந்நிய காலத்திலே நீ ஞானமா இருக்கும்படிக்கு புத்தியை கேளுன்ற. அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு வயசு முதுமையான மொத்த சொத்து உன் பேர்ல தான் இருக்கணும். ஆமாவா? எல்லாம் உன் பேர்ல தான் இருக்கணும். எந்த புள்ளையும் நம்பதுக்காக சொல்ல வரல. எமோஷனல் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரன், அறிவாளி, புட்சல் எல்லாம் புள்ளைக்கு பேர் எழுதி கொடுத்துட்டு அவன் கிரிமினல். ஒரு லோன் ஒன்று போடணும்பா, டாக்குமெண்ட் மாத்துங்க. ஒரு 1 கோடி ரூபாய் லோன் ஒன்று போடணும், சொத்து உங்க பேர்ல இருந்தா கொடுக்க மாட்டான், என் பேரை மாத்து. எல்லாத்தையும் மாத்திவிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் அனாதாசில விட்டுறான். சாரி மம்மி, சாரி டாடி, இந்த பொண்ணு பொல்லாத பொண்ணாகுது, உனக்கு என்ன ஒண்ணு நான் செய்யறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் பார்வைக்கு உத்தமையா இருந்தா உன் ஜீவன் முடிகிற வரைக்கும் உன் கையினாலதான் அவங்க ஆசிரிக்கப்படுவாங்க. அந்த வெளிச்சத்தை தேவன் தருவார், அந்த ஞானத்தை தருவார். உங்களுக்கு சொல்றேன், எங்க ஆயா கடை கேள்வின்னா அது சொல்லிட்டு ஒரு பழமொழி. ஏய், பழுத்த ஓலையை பார்த்து குருத்து ஓலை சிரிச்சுதான், தானும் ஒரு நாள் பழுக்க போறோம் அதுக்கு தெரியாம. இன்னைக்கும் ஆயா, அப்பா, தாத்தா, அம்மா, அப்பாவை நீ உதாசீனப்படுத்தி அலட்சி பண்ணினா ஒரு நாள் வரும், ஆண்டவர் ரிவெஞ்ச் எடுப்பார். நீ எதை விதைச்சியோ சொல்லு, எதை விதைச்சியோ அதே அறுப்ப.
அதுக்கு தான் சொல்றாரு, உன் தகப்பனையும் தாயும் என்ன பண்ணு, கனம் பண்ணு, அவங்கள மதி, அவங்கள கொண்டாடு, அவங்கள ரெஸ்பெக்ட் கொடு, அது உன் ஆயுசு நாட்களை பெருகும், உன் சம்பத்து பெருகும்னு எபேசியர் 6:2 இருக்கு. புரியுதா? உன் தாய் தாப்பன் பிளஸ்ஸிங் வாங்கிட்டாலே போதாங்க, மேலேருந்து கிராண்டட், மேலேருந்து கிராண்டட். நல்லா தான் தட்டாங்க கையை. உங்க அப்பா அம்மா உன்னை மனசார வாழ்த்திட்டாலே மேலேருந்து வந்துடும் பிளஸ்ஸிங், அவ்வளவுதான். ஆமாவா? சொல்லல லூயா. நோவாக்கு அது தெரிஞ்சுது. நோவா பிள்ளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் நோவா பேழை கட்டுறான். எத்தனை வருஷம் கட்டுறான் சொல்லுங்களேன், சொல்லுங்களாங்க, எத்தனை வருஷம் கட்டுறான்? அந்த பேழை அகலம் எவ்வளோ மனப்பாடம் பண்ணு, 300 முழம் நீளம், 30 முழம் உயரம், 50 முழம் அகலம். கொஞ்சம் கவனிங்க, எந்த விதமான கத்தி இல்லை, எது டெக்னிக்கல் இல்லை, அறக்கிற மிஷின் இல்லை. 300 முழம்னா கிட்டத்தட்ட ஒரு முழம்ன்றது 1.5 அடி. அது தெரியுமா? 1.5 அடி. 1.5 அடி கணக்கு 450 அடி நீளத்துக்கு மரத்தை வெட்டி, இங்கே 30 அடி 3 1.5 எவ்வளோ, 45 அடி 3 4 அடி பில்டிங், அவ்வளோ ஹைட்டை ஏற்றி 50 × 75 அடி அகலத்துக்கு ஒரு மரத்தை கட்டி உள்ளற கட்டி எவ்வளோ நாள் ஆயிருக்கும், எவ்வளோ பலம் யூஸ் பண்ணியிருக்கணும். மரத்தை தூக்கி தூக்கி அந்த குடும்பத்தை ஒரு நாள் கூட பிள்ளைங்க சோர்ந்து போகலை. தகப்பனுடைய அன்பை கேட்டது, தாயுடைய சொல்ல கேட்டது. அந்த 3 பசங்களை சேர்ந்துட்டு, எங்கள் அப்பனுக்கு லூசுடா, அவன் லூசு, மேலே இருந்து மழை வந்துச்சா வரல, மறுபடியும் பேசுறாரு, லூசா அந்த ஆளு. நம்ம பிள்ளையா இருந்தா உங்க ரெக்கார்டு மைண்ட்ல அப்படியே வச்சு நேற்று பண்ணிச்சு மிஞ்சா இல்லையா, அது போன் சொல்லியே கொடுக்குறான். அது கூட கேட்க ஞாபகம் இல்லை. டாய் பாஸ்டர் பேசுறான்னு சொல்லி கொடுக்குறான், அதை கேட்கறது கூட நேரம் இல்லை அதுக்கு. அப்பனா உசாரா பேச உசார் பண்றான். எனக்குலாம் ஐயோ, என் பிள்ளைலாம் அப்படிலாம் பேசினா செம்மடி அடிப்பேன். அந்த லவ் இருக்கணும் அப்பா கிட்ட பேசணும். அப்பா கிட்ட பேச எப்படி பேசணும் தெரிஞ்சுக்கடா. அப்பா கிட்ட லவ் இருக்கணும், அக்கறை இருக்கணும். அந்த பேச்சு பேசி பாருங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். ஆமாங்க, ஒரே ஒரு டோன், என் பையன் டோன் கொஞ்சம் மாத்தினாலும் விட மாட்டேன், குரல் கொஞ்சம் வசத்தி பேசினாலே விட மாட்டேன். அவன் உங்களை செதுக்குறாங்க, அழகா செதுக்குறோம். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆமாவா? இரவு மகளும் கற்பனையே உங்களுக்கு இருக்கும் போது எங்களுக்கு தேவை மரியாதை தான். என்ன வேணும் சொல்லு? அல்லேலூயா. வேற என்னையா நமக்கு வேணும் சொல்லுங்க? வேற என்ன வேணும்? மரியாதை, ஒரு பரிவான வார்த்தை. சாப்பிட்டியாப்பா? நான் எத்தனை மணிக்கு வந்தாலும் என் பையன் கேட்குற முதல் சாப்பிட்டியா சாப்பிட்டியா பெருமைப்படுவேன். ஒவ்வொரு பர்த்டேக்கும் என் பையன் சொல்ற ஒரே வார்த்தை, யூ ஆர் மை ரோல் மாடல், யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன். அது போதல்ல, இன்னும் கைத்தட்ட மாட்டீங்க. ஒரு அப்பனா நான் ஜெயிச்சிட்டேன். என் பிள்ளை என்ன பேச, நீங்க தாங்க எனக்கு முன்மாதிரி, நீ தான் என்னுடைய தூண்டுதல், நீ தான் இது, எனக்கு அது போதும். நான் என் பிள்ளைய வளர்த்துக்கு நான் இதை பெருமைப்படுறேன். ஆமாவா? ஒவ்வொரு பிள்ளையும் தகப்பனை வச்சு கொண்டாட கத்துக்கணும், கொண்டாட கத்துக்கணும். அப்பா இல்லாத பிள்ளைகளை போய் பாரு. ஆமாவா? சொல்லலே லூயா. நல்லா சொல்லாமே. ஒருவேளை அப்பா கிட்ட அம்மா கிட்ட அப்படியே அந்த சில என் பையன் சின்ன வயசுல வருவானா, ஓடி வந்து ஒன்று போ மேலே குதிப்பான், எகிருவான். அப்பவே நான் கண்டுபிடிச்சிருவேன், என்னப்பா செல்போன் வேணுமா, செல்போன் வேணுமா. இப்பெல்லாம் நீங்களாம் அப்பா கிட்ட கொஞ்சிங்கன்னு வச்சுங்க, இந்த பர்த்டே வட்டம் எடுக்கும், ஏன்னா அந்த ட்ரெஸ் தரணும். ரியல் லவ் கொடுங்க, உண்மையான அன்பு கொடுங்க, உண்மையான அன்பு கொடுங்க. குடிகார அப்பனா இருந்தாலும், அடங்காத அப்பனா, அறிவற்ற அப்பனா இருந்தாலும் அவன் அப்ப. உன் உடம்புல ஓடுற 23 குரோமோசோமும் ஒப்பினது. இன்னும் ஒன்று கூட ஆமை வர மாட்டேங்குது. நீ காசுலாம் கடை குத்துலாம் வாங்கிட்டு வரல, நீ எதுவும் கொண்டு வரல, அவருடைய குரோமோசோம் தான் உள்ள ஓடுது. அப்பா இல்லாம நீ இல்ல, என்ன வர மாட்டேங்குது. அல்லேலூயா. இந்த உணர்வு வந்துட்டா கொண்டாடணும், கொண்டாடணும். எங்க அப்பா சாகும் போது நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன். என் உள்ளத்துல ஒரு இன்னும் கூட இந்த ஏக்கம் இருக்குது, இப்படி நம்ம நல்லா இருக்குமே பார்க்க ரசிக்க அப்பா இல்லையேன்னு. ஆமாவா? அப்பாவை பின்னாடி குறிச்சு பைக் ஓட்டணும் எனக்கு ரொம்ப ஆசை இல்ல. அவன் ஆமாவா உட்கார வச்சிடணும். திட்டினா இருந்தாலும், ஏய் மெதுவா போடா, ஏய் பார்த்து போடா, அது அவ்வளோ அழகுங்க. அது அப்பா திட்டணும்,
நீ டுரு புரு மெதாப்பா மெதாப்பா அப்படி சொல்ற பிடிச்சி அமுக்கணும். அது அவ்வளோ சுவையாது. உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் தெரியல. அந்த லவ்வுக்கு வந்துருங்க, அந்த பாசத்துக்கு வந்துருங்க. ஆமாவா? கதையா கொடுணும்ல, அப்படி போகும்போது கதை சொல்லணும்ல, கதை சொல்லி ஊர் எப்படிடா ஒரு சாம்பிள்றா இது நடக்கவே முடியாது. கரெக்டாக இது நடக்க முடியுமா? ஒரு சாம்பிள் இவங்க எதுவுமே தெரிய போறதில்லை. சாம்பிள் நீ அப்படியே கூட்டு போயிட்டு உங்க பேரெல்லாம் கூட்டு போய் காட்டணும். இந்த வர்றா பாவி, இந்த 4.5 ஏக்கர் எகிழ்த்துறா சூனடா, டேய் நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம், நீங்க நல்லா இருக்கணும்டா. என்ன சுவை தெரியுமா? அது பசு மரத்து ஆணி. அது உங்க அப்பா வாயில அம்மா வாயில ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்கும். நான் தானே எப்போ எங்க அப்பா போதையில சொன்னது 1000 முறை சொல்லிட்டேன். எங்க அப்பா ஃபுல் போதையில சொல்றாரு. என்ன சொல்ற நைனா, ஒருத்த உன்னை துரத்துனானா நேரா ஓடாத. அவன் உன்னை விட பலசாலியா இருந்தா அறிவாளியா இருந்தா நீ மாட்டிப்ப. ஓடும் போது வெட்டி வெட்டி ஓடு. அவர் செத்த 37 வருஷம் ஆகுதுங்க, ஆனா அவர் சொன்னது மாறல. கையை தட்டு அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 4:1 சொல்லுது, உன் தகப்பன் போதகத்தை கே. ஆமென். நீ நினைக்கிற சாதாரண நினைக்கிற அப்படிலாம் இல்லை. ஏன்னா அவங்க கொண்டுதான் கர்த்தர் இந்த பூமியில உன்னை வச்சிருக்கிறா. ஆமாவா? நீ மேல போய் சொல்லு, எந்த ஊர்ல போய் சொல்லு, எனக்கு முகம் அப்பவே கிடையாது. எதெல்லாம் போட்டாலும் என்ன பண்ண நீ? அங்க எங்க போட்டாலும் பி இன்ஷியல் இல்லாம ஒண்ணு பண்ண முடியாது. பி பாலசு பால் இல்லாம நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க அப்பனே நீ சொல்லி எழுதி விட கொடு, உன் இனிஷியலுக்கா சொல்லு. உன் ஃபார்ம் ரிஜெக்ட், உன் ஓட்டர் ஐடி ரிஜெக்ட், எல்லாமே ரிஜெக்ட். அந்த பேருக்கு அடையாளம் இருக்கா இல்லையா? அந்த பேருக்கு ஒரு கணம் இருக்கா இல்லையா? உலகம் ஒத்துக்குது, அரசாங்கம் ஒத்துக்குது. அந்த ஆள் இல்லைன்னா நீ இல்லடான்னு சொல்லுது. ஆமாவா? இதெல்லாம் உணர்தான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம். கொண்டாட கிறிஸ்துவ பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா இருக்கணும். வேலை சரியா? கிறிஸ்துமஸ் வருதா? சேர்த்து வச்சு என்ன பண்ணணும்? வாங்கி துருன்னு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? சேர்த்து வச்சு அப்பா அம்மா கற்று ஆசையாக கொடுக்கணும். ஆமே. நான்லாம் எங்கள் அம்மாவுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கேன். நான் புகாக்கு ஞாபகம் தான் இல்லை தெரியல, கும்பலாஞ்சேவடி அந்த மரம் தொட்டிக்குது, அங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு. நான் புகாலாம் போயிட்டு நான் சொல்ல ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போய் பஜ்ஜிலாம் சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே நிறைய பஜ்ஜி வாங்கிட்டு மீந்துருச்சு. ஒரு 4 பஜ்ஜி எடுத்து பாக்கெட்டில் வச்சுன்னு வந்துட்டேன். வந்தவொடனே என்ன பண்ணுறது தெரியல. எங்கள் அம்மா அந்த இடத்துக்கு கொடுத்தோம் போகிற அவள்தான் வாங்கினு, ஐயோ என் புள்ள பஜ்ஜி வாங்கினது, என் புள்ள பஜ்ஜி வாங்கினது, என் புள்ள மாதிரியே வராது. அப்போ தான் புரிஞ்சுது நான் மீந்து போன எடுத்து வந்தாங்க. நான் ஆசையாலாம் வாங்கிட்டு வரல, பாசமாலாம் வாங்கிட்டு வரல. ஐயோ, அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. அதனால கொடுக்குறது என் அக்கா தம்பி அண்ணன் என் வர இருந்தாலும் அவங்களுக்கு எதனா செய்யணும், அந்த பிளஸ்ஸிங் எனக்கு வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க அது தாய் தகப்பன் பிளஸ்ஸிங் வாங்கி பாருங்க. பிஞ்சு போன செருப்பு வாங்கி கொடுத்தாலும் பாராட்டுவாங்க. பிடிக்காத ட்ரெஸ் வாங்கி கொடுத்து என் பையன் வாங்கிட்டு பாருங்க, என் பொண்ணு வாங்கிட்டு பாருங்க, அந்த சுகமே சுகம். ஆமாவா? வர மாட்டேங்குது. நம்ம வாங்கி துண்டு தான் வாங்கி நீ சேர்த்து வச்சு சும்மா ஒன்று செஞ்சு ட்ரை பண்ணி பாரு, அது ஒரு ஆசீர்வாதம். சரி, நம்ம பிரசங்கம் எங்கேயோ போயிடுச்சு. அவன் தேவனுடைய பார்வையில் நீங்க எப்படி மாறுங்க? ஸ்பெஷலா மாறுங்க. அப்பா அம்மா பாருங்க, எப்படி பாருங்க? ஒரு சரியா பேசலையா? அது பொம்பளை பசங்களா இருக்கீங்களா? எத்தனை பொம்பளை பசங்க இருக்கீங்களா? அப்பாவோட பொம்பளை பசங்க எத்தனை பேருக்கு அப்பா இருக்கிறாரு? கையை தான் உயர்த்த போய் ஒரு கட்டி பிடிங்க அப்பாவை. அவரெல்லாம் உங்களை தூக்காம உங்களை பார்க்காமலாம் நீ வந்துடல. நீ பெரிய கொம்பைச்செல்லாம் கிடையாது. அப்பாவுக்கு ஒரு ஹக் கொடு, அம்மாவுக்கு ஒரு ஹக் கொடு. ஓ, அந்த ஆளுக்கு அதை விட எனர்ஜி உலகத்துக்கு எதுவுமே இல்லைங்க. என்ன கை தட மாடுற, அதை விட பவர் வேற எதுவுமே கிடையாது. ஆமாவா? நாம என்ன பண்றது? அப்பா உள்ள போனா புள்ள வெளியே வந்துருது. அப்பா வீடு உள்ள போனா புள்ள வந்து அந்த ஆள் முதல்ல என்னாச்சு? அப்பா எங்க கேட்பான். ஒரு வயசுல எவ்வளோ? ஒரு வயசுல இருந்து ஒரு 10 வயசுக்கு அப்பா எங்க? 12 வயசுல இருந்து ஒரு 15 வயசுங்க அவரு எங்கன்னு கேட்பான். ஒரு 15 வயசுல இருந்து 21 வயசுங்க அந்த ஆள் எங்கன்னு, உங்க வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்போம். எங்க உங்க வீட்டுக்காரர்? 25 வயசு பிறகு அந்த ஆள் எங்கன்னு கேட்பான். ஆனா 37 வயசுக்கு அப்புறம் 35 வயசுக்கு அப்புறம்
அவன் சொல்லுவான், எங்க அப்பா எங்கன்னு கேட்பான். ஏன் தெரியுமா? அதுக்குள்ள அவன் அப்பா இருப்பான். அவன் ஒண்ணு பெற்றிருக்கும். அது அவனை வேதனைப்படுத்தி, அவனை காயப்படுத்தி, அப்பதான் அவனுக்கு அப்பாவோட அருமை தெரியும். ஆமாவா? அப்பதான் அவன் கேட்பான், எங்க அப்பா சாப்பிட்டாரா, எங்க அப்பா எங்கன்னு. இப்ப தெரியாதடா டே, ஒரு அப்பனுடைய அருமை உங்களுக்கு இப்ப தெரியாது. ஆமே, அல்லேலூயா. அவனை தயவு செய்து அப்பாவை என்ன பண்ணுங்க என்ன கொண்டாடுங்க. என்ன கிறிஸ்துமஸ் வருதா இல்லையா? ஒரு பர்த்டே கேக் வெட்டு, அவங்க பர்த்டே வச்சு கொண்டாடு, அவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடு. இதை விட சொத்து அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பதான் இதை பெற்றதுக்கு நான் புண்ணியம் பண்ணிட்டேன்னு நினைப்பாங்க. ஆமென். ஆமாவா? சொல்ல அல்லேலூயா. இதை நம்ம செய்ய மறக்கிறனால தான் இந்த மனுஷிக ஆசீர்வாதம் நமக்கு வர்றதில்லை. இந்த தாய் தகப்பன் ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தியா, அதை விட உலகத்தில் வேற எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. ஆதியாகம புத்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இங்க யாக்கோபு அவங்க அம்மா ஐடியா கொடுக்குது, அப்பாவுக்கு நல்லா சுவையா சமைச்சு கொடு. எத்தனை அப்பா சுவையா கொடுங்கடா? அப்பாவுக்கு என்ன பண்ணா? சுவையா கொடுக்கணும். செத்து சாவுற மாதிரி தான் கூட இந்த நாக்கு டேஸ்ட்டுக்காக தெரியுமா? எல்லாரும் கேளு, ஐயா வீட்டில் தான் ஏன் சண்டை வருது, ஒன்று டீ குடுக்கணும் வருதா, சோறு நல்லா வருது, எனக்கு பேண்ட் இல்லை சட்டை இல்லை எந்த ஆமலையும் கேட்கறது இல்லை. கேட்டுங்க, வயசாவோ கேட்கறதுக்கு முன்னாடி தண்ணி கொடுத்துடணும், கேட்கறதுக்கு முன்னாடியே டீ கொடுத்துடணும், கேட்கறதுக்கு முன்னாடி நல்லதா சுவையா கொடுக்கணும். உப்பு ஜாஸ்தியா இருந்தா கடை நீ என்ன சொல்லுவ? சொல்லமா, உப்பு நீ ஜாஸ்தியாக இருந்தா நீ என்ன சொல்லுவ? நம்மள பிபி ஏற்றும், உன் நாக்கு சரியில்லைன்னு. ஆமாங்க, உப்பு கொஞ்சம் தெரியாம போட்டுட்டா பிரச்சனையே கிடையாது, நம்மளே பரவாயில்லன்னு சாப்பிட்டுருப்போம். உன் நாக்கு வயசாயிடுச்சுல, என்னது வயசாயிடுச்சுல, என்ன ஆச்சு? இது இன்னும் குமரியாவே இருக்குது, இதுக்கு வயசாகல. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஸ்வீட்டா இருக்கும். இவன் என்ன பண்ணா, நாவுக்கு சுவையா ருசியா சமைச்சு கொடுத்த உடனே இந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்க துடிக்கிறான். ஆமென். ஏன்னா புரியுதா? பேச தமிழ் புரியுதா? உங்க அப்பா நாக்க மட்டும் நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த ஆளுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே நிற்கும், எப்போதுமே உங்க பக்கமா நிற்கும். உங்களை ஆசீர்வதிக்கிறது தான். ஏய் என் பையனை கேட்குற, என் பொண்ணை கேட்குற, அப்படி அப்பாவுடைய சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்றான், வானத்தின் பனினாலே பூமியின் கொழுமையினாலே நீ ஆசீர்வாதமாயிரு. இப்ப அந்த யாக்கோபு எப்படி மாறுறான்னா, அப்பாவுடைய பிரியத்துக்கு ஏற்றவனாக மாறுகிறான். எப்படி மாறுறாங்க? நீங்க எப்படி மாறுறான்? இன்னைக்கு பிரசங்கம் கேட்ட உடனே இன்னைக்கும் நாளைக்கு தான் இருக்கும் அந்த பாசம். இன்னைக்கும் நாளைக்கு தான் அந்த பாசம். அதுக்கப்புறம் கல்லு மாதிரி உட்காந்து அதுல மண்டியில கேக்குதடா, கண்ணாடி கேக்குதா, உங்களெல்லாம் கேட்டா அவ்வளவுதான். நான் இவட பாவம், இவட 5 வருஷம் கூட சொன்னேன், இந்த லோனு அந்த லோனு, இந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ். கவலைப்படாத, 3 ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்க, ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணு, என்ன நடக்குது பாருன்னு. நான் தெரிஞ்சு சொல்லணும் தெரியாம சொல்லணும் தெரியல. ஆமாவா? கரெக்ட் தானே? யாராவது சொல்லு, வாக்குமூலம் கொடு. அவன் எங்க அக்கா கேளு, புகாவை கேளு. நான் புகாலாம் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது எஸ்என்எஸ்ல 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது எஸ்என்எஸ் அந்த பீங்கா அடக்கணும், இந்த ரோடு எல்லாம் பெருக்கி இருக்கேன். அறுப்பு மணியான மணி செத்துறாரு, என்ன மணி, எம்எஸ் மணி, அது பேருனா செட்டுவேஷன் மணி. அவர் தான் அந்த அறுப்பு கான்ட்ராக்டர் இந்த ஏரியா ஃபுல்லா. அவர் எதுக்கு பேர் தெரியும்? ஆமா, அவர் கூட அறுப்புலாம் அறுத்துருக்கும். ஏன்னா பணத்தினுடைய அருமை தெரியும், உழைப்பினுடைய அருமை தெரியும், என் ஷோல்டர் என் குடும்பத்துக்கு தேவை எனக்கு தெரியும், என் குடும்பத்தை தாங்கணும்னு எனக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் அந்த அந்த புரிதல் வந்துச்சுன்னா, என் ஷோல்டர் கொடுத்து எங்கள் அப்பாவுடைய பாரத்தை குறைக்கணும், எங்கள் அம்மாவுடைய பாரத்தை குறைக்கணும். எந்த குழந்தை நினைக்குதோ அந்த வீடு கட்டப்பட்டிருக்கும், அந்த குடும்பம் கட்டப்பட்டிருக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க பிளஸ்ஸிங்ஸ் என்ன இருந்துச்சு தெரியுமா? அந்த பிள்ளைங்க மேல இருக்கும். இதைத்தான் செஞ்சான் யாரு? யாக்கோபு. அப்பாவுடைய நாவு அவன் சோயாக மாத்தினான். சொல்ற படிங்க, வசந்த படிங்க, ஆதியாகமம் 27, 28 முடிச்சிடலாம். தேவன் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையும் உனக்கு கொடுத்து
மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் உனக்கு தந்தருளுவாராக. அல்லேலூயா. யாரு யாரை பார்த்து சொல்றது? யாரை பார்த்து சொல்றது? ஈசாக்கு தான் பிள்ளையை பார்த்து சொல்றாரு. ஆமாவே சொல்லமா வேணாவா? எத்தனை பேர் உங்க பிள்ளைய பார்த்து நீங்க சொல்ல போறீங்க? இப்படின்னு அரை தூக்குற நல்லா தான் சொல்லு. என்னடா வைப்பீங்களாடா அது மாதிரி? அப்பா உங்களை ஆசைக்கு பேர் வைப்பியா? வைப்பீங்களா? சோரகானா என்ன கறி பாவனா யார் பெற்ற புள்ளியும் அணிய உண்மையதான். எரும மாடு மாதிரி பெற்று போடுகிறான். இந்த 4 பேர் துணியை துவைக்கணும், 4 பேர் சோறாக்கி போடணும், 4 பேர் பண்ணணும், அது போய் வேலை செய்யணும். அடாடாடா என்னடா நீங்க அவ்வளோ ராஜகுமாரா நீங்க? இதுல கென்னடி பசங்க எவ்வளவு பரவாயில்ல, பசி எடுத்தா அவங்களே தோசை சுட்டுப்பானுங்க, அவங்களே சாப்பிட்டு போயிட்டே இருப்பானுங்க வேலையை. அதெல்லாம் கண்டுக்க மாட்டானுங்க. இருக்குல்ல, நீங்க தட்டு கழிப்பீங்களா? ஆம்பளையே பாவமாண்டி. ஒரு நாள் வரும், நல்ல ஜோபன், நல்ல மருமகள் வரணும்னு ஜோபன். ஐயோ வெக்கத்தை பாரு. ஆமே, உங்க ஆசீர்வாதங்கள் கண்டிப்பா தேவை. நீங்க ஆசீர்வாதம், அதான் சொல்றேன், ஆசீர்வாதத்தால் வழி என்ன பண்ணுங்க? கோபத்துல கூட சாப்பிட கூடாதீங்க பிள்ளைங்களை, கோபத்துல கூட சாப்பிட கூடாதீங்க. ஏன் சொல்லுங்க? ஏன் பழிச்சிரும்? ஏன்னா இவங்க அந்த பூமியில வருவதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க தான் ஒரு காடு. உலகத்தால் சொல்றேன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ன்றான். அப்பா அம்மா தான் சொல்லு வக்கீல, அப்பா அம்மா தான் என்னது? முதல் அறிந்த கடவுள். அவங்க தான் முதல் அறிந்த கடவுள். அப்ப கடவுள் சொன்னா நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க. என்னடா நீ காண்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் சொன்னா நடக்குமா நடக்காதா? வாயை தண்ணி நடக்குமா நடக்காதா? உங்க அம்மா அப்பா வாயில அப்படியே நிக்காதீங்கடான்றாங்களா? என்ன அது? அவங்க பிளஸ் பண்ற மாதிரி வச்சுக்கணும், ஆஸ்வதிக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதை தான் இங்க சொல்றேன். இந்த ஈசாக்கு, இந்த யாக்கோபு ஈசாக்கின் பார்வைக்கு எப்படி மாறினான்? அருமையா மாறினான், விசேஷமா மாறினான். அவனை அப்பா ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் அப்பா உங்க பிள்ளைங்களை ஆசைக்க போறீங்க? எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களை எத்தனை பேர் ஆசை வைக்க போறேன்? நீங்க என்ன ஆசை வைக்க போறீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் என்ன ஆசை வைக்க போறீங்க? உங்களுக்கு புரியுதா புரியலையா தெரியல, உங்களுக்கு புரியணும், உங்க வாழ்க்கையில புரியணும். அவன் எங்க அம்மா கொத்தலாஞ்சேடிக்கு போய் பிராட்வேல தான், கோயம்பேடு மார்க்கெட், கோயம்பேடு வந்து பிராட்வேல தான் அங்கே தூக்கிட்டு வரணும். காய்கறி விற்பாங்க 53 ஈ. அதுதான் அது பிராட்வே டு மாங்காடு. சமத்துல நிற்காத போயிடுமா. அவங்க அம்மா சொல்லுங்க, ஆண்டவரே என் புள்ள ஒரு டிரைவரா இருந்தா நான் சொல்ற இடத்துல நிற்க மாட்டானா? அல்லேலூயா. ஒரு முறை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு திட்டிக்குது. இந்த மாதிரி போய் டீச்சர் தண்ணி சேர்த்தாச்சு. 6 மாசமா 1 வருஷம் போய் 6 மாசம் நினைக்கிறேன். 6 மாசம் டீச்சர் தண்ணிக்கு. இப்போ ஜோபம் வந்து என் பொண்ணு ஒரு நர்ஸா இருந்தா அதை கட் பண்ணிட்டு கூட்டு வந்து நர்ஸ் சேர்த்து வச்சாங்க. அல்லேலூயா. அந்த தாய் ஜபம் கேட்டுச்சா? எனக்கு என்ன சொல்லி ஜபிச்சிருப்பாங்க? அப்படி ஜெபிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? ஜெபிச்சிருப்பாங்க நம்புறீங்களா? சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, நம்பியிருப்பாங்களா? அதுதான் அவங்க ஜபமே. அவங்க ஜபமே அதுதான். அல்லேலூயா. எனக்கு பேர் மட்டும் வீரம் இல்லை, நானே கொஞ்சம் வீரமா தான் இருக்கேன். மனசுல வந்து சில தண்ணி அடிச்சா தான் வீரமா பார்த்தீங்களா? தண்ணி அடிச்சா தான் போத ஏறுவான், சவுத்து மேலே ஏறுவான், மரத்து மேலே ஏறுவான். அவன் தான் அவனை அடக்கவே முடியாது, வரவெல்லாம் அடிப்பான். போதை குறைஞ்சிட்டா நடக்கிற பூமி கூட வலிக்காது, அப்படி நடப்போம். அவ்வளோ அது இல்லை வீரம். வீரன்றது தான் வாழ்க்கையில நினைச்சதை செஞ்சு காட்டுற மாதிரி தான் அவன் தான் வீரன். சொல்லண்டா இப்படி பாக்குறது, இப்படி பாக்குறது, இப்படி பண்றது, மீசெல்லாம் பயிரமா வச்சு அப்படியே நட்டெல்லாம். அவன் இல்லை ஆம்பளை. வீரன்றத சாட்சி காட்டணும், அவன் தான் ஆம்பளை. எல்லாம் சொல்லு, ஆம்பளைன்றது யாரு? அவன் சொல்லு, ஆம்பளைன்றது யாரு? சாதிச்சு காட்டணும். வருதா சொல்லு, ஆம்பளைங்கிறவன் தமிழ். நீ ஆம்பளையா இல்லையா? ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியத சொல்லு. ஆம்பளை என்கிறவன் தமிழ் சொல்லு. ஆம்பளை என்கிறவன் சாதிச்சாதான் ஆம்பளை. பின்னாடி பாதி பேர் சொல்ல மாட்டேன். இனிமேல் இல்ல, நான் சொல்றது விலங்கலை, நான் சொல்றது விலங்கலை. இந்த வீரம் வந்து நமக்கு இருக்கணும், ரத்தத்திலே இருக்கணும். அவன் இன்னொரு அச்சு பல்ல உடைக்க அந்த வீரம் இல்ல, இன்னொரு ஆம்பளைக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்.
இன்னொருத்தர் வாழ்வுக்கு முன் உதாரணமா இருக்கணும். ஆமென் சொல்லு. அப்படி ஒரு அப்பா அம்மா கிட்ட வளர்ந்து அந்த யாக்கோபை தான் கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றினார். இஸ்ரவேலாக மாற்றினார். ஒரு நல்ல ஒழுக்கமான தாய் தகப்பன் பிறந்த இந்த யாக்கோபு, அவன் பேர் என்ன தெரியுமா? தட்டி பறிக்கிறவன், எத்தன், ஏமாத்துறவன். ஆனா அவன் எப்படி கெட்டிக்காரன், அவன் அறிவாளி, புத்திசாலி. அதனால தான் யாக்கோபை எல்லாம் சொல்லி யாக்கோபே இஸ்ரவேலேன்னு எங்க போனாலும் அவன் பேர் தான் சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா அவன் கடவுளுடைய பார்வைக்கு விசேஷித்தவனாக மாறினான். அல்லேலூயா. நீங்க கவனி, ஏசாபா பார்வை எப்படி மாறணும்? விசேஷித்தவனாய் மாறணும். யாருங்க அந்த பிரசங்கம் பண்றான? யாரு அவரா? இந்த பத்ரிமேட்ல சந்தா மரம் தெரியுமா? சந்தா மரம், சந்தா மரம் யார் தெரியாங்க? சாராயம் காய்கறிலாம் வச்சிருந்தாங்க அவங்க பையன். அது ஒரு காலம். இப்ப நான் என்ன சொல்றேன், இவர் யாருங்க? பத்ரிமேட்ல ஒரு அம்மா செந்தாமரம் இருந்தாங்களே, இப்ப எங்க அம்மா பேரு செந்தாமரம். நான் சொல்லிருக்கிறேன் எல்லாத்துலயும். ஒரு நாள் நான் செந்தாமர பிள்ளையா தெரிஞ்சேன். நான் இப்ப நான் சொல்றேன் என் அம்மா செந்தாமரன்னு சொல்றேன். இதெல்லாம் புரியுதா உனக்கு? ஆமாவா? இவங்க பிள்ளைன்றது வேற, இவங்க பிள்ளைதான், இவங்க பிள்ளைதான் அவருடைய பிள்ளை. கர்த்தர் உங்களோட வம்சங்களை மாத்துவாருங்க, உங்க அடையாளத்தெல்லாம் மாத்துவாரு. ஈசாக்கின் பிள்ளையா இருந்த யாக்கோபு அப்படி மாறல, யாக்கோபின் வம்சத்தமா மாறிடுச்சு. யாக்கோபே இஸ்ரவேலே நீ என்னால மறக்க முடியவில்லை. ஆதியாக ஏசாயா 29:27 சொல்றாரு, யாக்கோபு யாக்கோபு முகம் இனி வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லை. யாக்கோபு மேல ஒரு ஃபேவர், உங்க மேல கர்த்தர் அவ்வளோ கிருபை வச்சிருக்கிறார். எப்ப தெரியுமா? அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிடு. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லாங்க, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவீங்களா? எப்படி ஆசீர்வாதத்தை வாங்குவீங்களா? என்ன சொல்லுங்க. நான் அப்பா மட்டும் சொல்லுங்க, அம்மாவை சேர்த்துக்கிறீங்க. அம்மாவை என்ன பண்றது, அது வேற பிரசங்கம் வச்சுக்கிறேன். புதன்கிழமை நீ கேளு வந்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் பார்வையில யாரெல்லாம் விசேஷமா மாறி. இன்னொரு வசனத்தை வாசி முடிக்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 70 இருந்து படிங்க. லூக்கா 1:70 இருந்து. சரி 77 இருந்து படிங்க. என் பாலகனே, அங்க ஆடி நீயோ பாலகனே உன்னதமான தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுவாய். போதும். அல்லேலூயா. இந்த சம்பவம் முதிர் வயது, ரொம்ப முதிர் வயது, கவனிப்பா, முதிர் வயதுல சகரியாவுக்கு ஒரு குழந்தை தேவன் தருகிறார். அவன் நம்பல. அப்போ ஆண்டு சொல்லிட்டாரு, நீ நம்ப மாட்டல, நீ ஊமையாயிரு. அப்படி ஊமையாயிட்டான். குழந்தை பிறகுது, 8 நாள் ஆச்சு, பேர் வைக்கணும் அப்படி சொன்ன உடனே எல்லாரும் யோவான் என்று பேரே வச்சிடலாம், சகரியான்ற அவங்க அப்பா பேரே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து குடும்ப பேர் சொல்றாங்கல்ல, சகரியா கூட எதுவும் சேர்த்துக்கிட்டு சகரியா வச்சிடலாம். இல்லை அங்க அப்பா போய் கேட்போம். கேட்டா அப்பா பலகத்தை எழுதுறாரு. என்னன்னு எழுதுறாரு? யோவான். யோவான் எழுதின உடனே அவன் நாவு கட்டு அறுந்துருது. அருந்து வாயை திறந்து தீர்க்க தரிசனம் பேசுறான். என் மகனே, என் பாலகனே, நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவோம். ஆமென். இந்த குட்டி குழந்தை அந்த தகப்பன் தாய்க்கு அது பிரியமுள்ளதாக இருந்தது. நீங்க வந்திருக்க தேவஜாலமே, உன் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க? பைபிள் சொல்லுது, பெற்றாரே உங்க பிள்ளைகளை என்ன பண்ணுங்க? கோபப்படுத்தாதிருங்க. கோபப்படுத்தாதுங்க. அவங்கள தொட்டதெல்லாம் புருஷன் மேல கோபம், மாமியார் மேல கோபம், பக்கத்து வீட்டுல கோபம், அதை அடிச்சு தவசம் பண்ணிட்டு இருக்க. ஆமென். சில வந்து திடீர்னு போகும்படி, அந்த பொண்ணை பத்தியா, அந்த பையனை பத்தியா, இவங்களை பத்தியா கம்பேர் பண்ணாதீங்க. அல்லேலூயா. நீயே பெத்துட்டு அதுக்கு பேர் சொல்றது கரிப்பி. எலிசபெத் கேளு, அவங்க அம்மா கூப்பிடும். என்னன்னு கூப்பிடுமா? நீ வாயால் சொல்லு.
ஏய் கரிகண்ட நான் கத்திர வெள்ளையாகிட்டாரு. பெத்த தாயை கூட போது வலிக்கும், மத்தவங்க கூப்பிடுறது வேற, பெத்த தாயை கூட போது வலிக்கும். ஆமாவா? மாத்தினாரா ஆண்டவரே? மாத்தினாரா? சொல்லலையா? ஆனா இந்த தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து என் பாலகனேன்றார். என் பாலகனே, நீ கர்த்தருக்கு நீ என்ன பண்ணுவ? வழி ஆயத்தம் பண்ணுவ, உன்னதமானவருடைய பிள்ளையா இருப்ப. அதே போல அந்த யோவான் சானகன் அவனை போல ஸ்திரீனிடத்தில் பிறந்த ஒரு தீர்க்கதரிசியும் சிறந்த மேன்மையானவனா இருந்தான். அப்போ நீங்க இன்னைக்கு தெய்வம் கையில கொடுத்து இந்த குடும்பத்தை பிளஸ் பண்ண ஆரம்பிங்க, ஆசீர்வதிக்க ஆரம்பிங்க. இந்த மாத வாக்குத்தத்தம், நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே நீ கனம் பெற்றாய். கண்ண மூடுவோம், நிறைய இருக்கு நம்ம பர்பஸ்ல, எல்லாம் கண்ண மூடி எல்லாம் பந்திக்கு ஆயத்தமா. ஆண்டவரே, உங்க பிரச்சனைகள் மத்தியில இருக்கட்டும் ஐயா, உங்க பலனங்கள் மத்தியில இருக்கட்டும் ஐயா, உடைய கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும் ஐயா, உடைய வேத வாக்கியங்கள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. இந்த திருப்பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்து ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடு